வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 6 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் கூட மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. 10 சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் பதிவாகியிருக்கு. டெல்டாவிற்குள்ளும் அந்த மழை. திருவாரூர் மாவட்டம் குடவாசலிலே 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இதைவிட கூடுதல் மழை மயிலாடுதுறையிலும் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் டெல்டாவோட தெற்கு பகுதி மழைமானி இல்லாத பகுதியில், வேதாரண்யத்தில் மழைமானிலையும் பெருசா இல்லை, அதே மழைமானி இல்லாத பகுதியில் வெளுத்திருக்கு மழை. அலையாத்தி காட்டு பகுதியிலையும் அதே போல ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட உள்பகுதி, மதுரை மாவட்ட பகுதி. இங்கே ராமநாதபுரம்னா பரவலாக கிடையாது, ஆங்காங்கே கிடைக்கப்பெற்ற தகவலின்படி அறிவிக்கிறேன். உள்ள திண்டுக்கல் மாவட்டத்திலையும் நேற்றைக்கு இடி தாக்கி தென்னை மரம்லாம் எரிந்ததை நாம் சொல்லியிருந்தோம். அதே போல் சேலம் மாவட்டத்திலையும் பெரும்பாலான மாவட்டங்கள், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் பல்வேறு பெரம்பலூர், அரியலூர், கடலூர் என்று ஆங்காங்கே, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் நிறைய இடங்களில் மழை. அப்படிங்கும்போது இன்றைக்கு கிடைக்கப்பெற்ற மழைப்பொழிவை பார்ப்போம். அரியலூர் கிடைக்கப்பெறவில்லை என்னும் தகவல். செங்கல்பட்டு மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மதுராந்தகத்தில் 32 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக மடிப்பாக்கத்தில் ஒரு தவறான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தானியங்கி மழைப்பதிவு மாநில 243 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. சென்னையில் பெருங்குடி, மடிப்பாக்கம் 243 மில்லிமீட்டர் பெய்திருக்க வாய்ப்பு இல்லை. உண்மைத்தன்மை ஆராயப்பட வேண்டி இருக்கிறது. அதே போல் திருவொற்றியூர் 40 மில்லிமீட்டர், மணலி 29 மில்லிமீட்டர், மேலும் அயப்பாக்கம் 17 மில்லிமீட்டர். பல்வேறு இடங்களில் மழை. சைதாப்பேட்டை கூட 15 மில்லிமீட்டர், எண்ணூர் 13 மில்லிமீட்டர், மாதவரம் 13 மில்லிமீட்டர், விம்கோ நகர் 11 மில்லிமீட்டர், அம்பத்தூர் 11 மில்லிமீட்டர் என்று மழை. மேலும் மேடவாக்கம் 10 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் மழை. அடுத்தபடியாக சென்னையில் ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது, எல்லாம் குறைவான மழையாக இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் மழை பொழிந்தது, தகவல் கிடைக்கப்பெறவில்லை. கடலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலான மழை பொழிவு, தகவல் கிடைக்கப்படவில்லை. தருமபுரி மாவட்டம், தருமபுரியில் 25 மில்லிமீட்டர், தருமபுரி. ஹரூர் 16 மில்லிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி 14 மில்லிமீட்டர், பெண்ணாகரம் 12 மில்லிமீட்டர், ஒகேனக்கல் 12 மில்லிமீட்டர், மேலும் நல்லாம்பள்ளி 10 மில்லிமீட்டர், பாலக்கோடு 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக திண்டுக்கல் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி 12 மில்லிமீட்டர், மேலும் சத்தியமங்கலம், சென்னிமலை, தாளவாடி, மேலும் குண்டேரி பள்ளம்லாம் மழை தான். ஈரோட்டிலையும் தூறல் நனைக்கும் மழை, பவானிலையும் லேசான மழை. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. காஞ்சிபுரம் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை, பாலமோர், புதனணை, பெருஞ்சாணியில் லேசான மழை. கரூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் 10 மில்லிமீட்டர் மழை. கிருஷ்ணகிரியிலையும் மழை. பரூர், கேஆர்பி அணை மற்றும் ராயக்கோட்டை, தென்கனிக்கோட்டை மற்றும் சூளகிரியிலையும் லேசான மழை. அதே போல் மதுரை மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை, நல்ல மழை பொழிந்திருக்கிறது. மயிலாடுதுறையிலும் மழை பொழிந்திருக்கிறது, நல்ல மழை கிடைக்கப்பெறவில்லை. நாகப்பட்டினத்தில் ஆங்காங்கே நல்ல மழை பொழிந்திருக்கு, கிடைக்கப்பெறவில்லை. நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் 32 மில்லிமீட்டர், மேலும் மங்களாபுரம் 20 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் 10 மில்லிமீட்டர், சேந்தமங்கலம் மழை. அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை 39 மில்லிமீட்டர், கிருஷ்ணாபுரம் 14 மில்லிமீட்டர், தழுதலை 13 மில்லிமீட்டர், பாடலூர் 12 மில்லிமீட்டர். பெரம்பலூரில் குறைவான மழை. அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதியில் லேசான மழை. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் 15 மில்லிமீட்டர். இந்த மாவட்டத்தில் சோளிங்கர், மேலும் கலவை, பாலார் அணைக்கட்டு, அரக்கோணம், வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன், காவேரிப்பாக்கம் இதெல்லாம் மழைப்பொழிவு இருந்தது. சேலம் மாவட்டம் ஏற்காடு 26 மில்லிமீட்டர், தேனிஷ்பேட்டை 25 மில்லிமீட்டர், சேலம் மற்றும் ஆத்தூரிலையும் மழை. மேலும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், இதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதிகபட்ச மழைப்பொழிவாக 116 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. 12 சென்டிமீட்டர் மழை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் 12 சென்டிமீட்டர், சிங்கம்புணரி 21 மில்லிமீட்டர், 2 சென்டிமீட்டர் மழை. மேலும் சிவகங்கையில் 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு, 1 சென்டிமீட்டர். மேலும் தென்காசி மாவட்டத்தில்
கருப்பாநதி செக்ஷனும் சிவகிரியிலையும் மழை பொழிந்திருக்கிறது. தஞ்சாவூர் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் 24 மில்லிமீட்டர், நடுவட்டம் மற்றும் பில்லிமலை எஸ்டேட், உதகை, மேலும் அப்பர் பவானி எல்லாம் மழைப்பொழிவு. தேனி மாவட்டத்தில் மஞ்சளாறு 14 மில்லிமீட்டர், வீரபாண்டி மற்றும் வைகை அணை மழைப்பொழிவு. திருச்சிராப்பள்ளி மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் 52 மில்லிமீட்டர், திருத்துறைப்பூண்டி தாலுகா அலுவலகம் 27 மில்லிமீட்டர், முத்துப்பேட்டை சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் 11 மில்லிமீட்டர், நன்னிலம் 10 மில்லிமீட்டர், மன்னார்குடி மிக குறைவான மழை 2 மில்லிமீட்டர் தான், நீடாமங்கலமும் 2 மில்லிமீட்டர் தான், குறைவான மழை. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் 20 மில்லிமீட்டர், கடம்பூர் 20 மில்லிமீட்டர், மேலும் கயத்தாறு 10 மில்லிமீட்டர், மேலும் ஸ்ரீவைகுண்டம் கோவில்பட்டியிலும் மழை. திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாவாதேவி, மேலும் சேர்வலர் அணை, களக்காடு இதில் மழைப்பொழிவு இருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. திருப்பூர் மாவட்டம் வட்டமலைக்கரை ஓடை ரிசர்வயர் 10 மில்லிமீட்டர், ஊத்துக்குளி மற்றும் வெள்ளக்கோயில் காங்கேயம் மழை. திருவள்ளூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம் கிடைக்கப்பெறவில்லை. விழுப்புரம் மாவட்டம் வல்லம் 47 மில்லிமீட்டர், வானூர் 45, மரக்காணம் 45, செம்மேடு 28, வலத்தி 18, மேலும் மணம்பூண்டி 17, ஆனந்தபுரம் 10, நேமோர் எல்லாம் குறைவான மழை. செஞ்சி மற்றும் அவலூர்பேட்டை நிறைய இடங்களில் மழை, குறைவான மழை. அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் 44 மில்லிமீட்டர், காரியாப்பட்டி 36, பத்ராயிருப்பு 13, மேலும் கோவிலாங்குளம் 10, அருப்புக்கோட்டை மற்றும் ராஜபாளையம், திருச்சுழி மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்புக்கும் அறிக்கை கொள்ளும் செல்வோம். தற்பொழுது வானிலையோட அமைப்பில் காற்றின் போக்குவரத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மியான்மர் கரையோரத்தில் இருந்து வங்கதேச கரைக்கு சென்று மேற்கு வங்க கரையை நெருங்கிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலையாக செயலிழந்து தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் காற்று ஒட்டுமொத்தம் தென்சீன கடற்பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கிறது. தாய்லாந்து வளைகுடா பகுதியை நோக்கியும், அதாவது தாய்லாந்து வளைகுடா வழி தென்சீன கடற்பகுதியை நோக்கி, அதாவது வியட்நாம் கரை கடக்கக்கூடிய ஒரு புயலை நோக்கி, பெயர் வைக்கப்பட்ட ஒரு புயல் நோக்கி காற்று திசை மாறி இருக்கிறது. அதாவது இமயமலையிலிருந்து தெற்கு நோக்கி வரக்கூடிய காற்று, ஆந்திர பிரதேசம் கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியும், தமிழ்நாட்டின் தென்கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியும் இந்த காற்றை கட்டுப்படுத்தி தமிழ்நாடு வழியாக ஈர்த்து தமிழ்நாடு வழியாக தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதி வழியாக, அந்தமானோட தெற்கு பகுதி வழியாக, அப்படியே மலேசியா வழியாக, தாய்லாந்து வளைகுடா வழியாக தென்சீன கடற்பகுதியை நோக்கி வியட்நாம் புயல் நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது. இதனால காற்று முற்றிலுமாக திசை மாறி இருக்கு. இதனால வெப்ப காற்று குவிதல் என்பது கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கு குவிதல் இருக்கும். ஏற்கனவே கடலோர மாவட்டங்களில் குவிதல் இருந்த காரணத்தினால்தான் நேற்றைக்கு மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே போல மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும், டெல்டா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும், அதே போல சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுத்தது. வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்று, அதாவது இரவு நேரத்தில் வரக்கூடிய, அதாவது 24 மணி நேரம் வரக்கூடிய இமயமலை காற்று பொழுது விடிந்ததும் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து தமிழ்நாட்டின் கடலோரம் வரும் பொழுது மேற்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி, அதாவது தமிழ்நாட்டுக்குள் நுழையும் பொழுது மேற்கு காற்று மற்றும் தெற்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொழிவு மதியமே தொடங்கிடும். டெல்டா மாவட்டங்களுக்கு மதியம்னா ஒரு 2-2:30 மணிக்கெல்லாம் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மதியமே மழைப்பொழிவு தொடங்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் ஆந்திர எல்லையோர மாவட்டத்திலையும் மதியமே மழைப்பொழிவு தொடங்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே எங்கெல்லாம் வளைவு நெளிவு இருக்கிறதோ அங்கே நுழையக்கூடிய கடற்காற்றும், மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றும், வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் சந்திக்கும் இடமாக வடகடலோரம், வட உள்பகுதி, டெல்டா கடலோரம் கண்டிப்பாக அமையும். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் நுழையக்கூடியதும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மதியமே மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு. ஆங்காங்கே இன்றைக்கு மதிய மாலையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம், வட உள்பகுதி, தென்கடலோரம் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு நள்ளிரவில் மீண்டும் டெல்டா உள்ளிட்ட
தென் கடலோரத்திற்கு வலுத்த மழைப்பொழிவு தெரிகிறது. டெல்டா மற்றும் ஒட்டுமொத்த கடலோரத்துக்கு வலுத்த மழைப்பொழிவு தெரிகிறது. ஆனால் உள் மாவட்டங்களில் நேற்றைய அளவோ அல்லது நேற்றை விட சற்று குறைவான மழைப்பொழிவு இருக்கலாம். ஆனால் நாளை இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தீவிரமடையும். வரக்கூடிய 8ஆம் தேதி சனிக்கிழமை மேலும் தீவிரமடையும். அதாவது நாளை வெள்ளிக்கிழமையை விட சனிக்கிழமை கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும். வடகடலோரம் டெல்டாவிற்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஆக வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 8, 9, 10 தேதிகளில் மழைப்பொழிவு முதலிடம் என்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் கடலோரம், தென் மாவட்ட உள்பகுதிகள் எல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் பொழுது ஒட்டுமொத்த கேரள பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது தெற்கு கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோட தெற்கு பகுதிக்கும் அதேபோல தென் மாவட்டங்களுக்கும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் கடலோர பகுதிகளுக்கும் ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட திருநெல்வேலி உள்ளிட்ட தென்கடலோர பகுதிகளுக்கும் வரக்கூடிய 8, 9, 10, 11 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அதே நேரத்தில் கோயமுத்தூர் வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் தினசரி வடகடலோரமும் டெல்டா கடலோரமும் இருக்கும். இந்த நிலையில் வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து புதிய நிகழ்வு கிழக்கு காற்றை வழிநடத்த இருக்கிறது. புதிய நிகழ்வு அதாவது தற்பொழுது தென்சீன கடலில் இருந்து வியட்நாம் மற்றும் கம்போடியா, தாய்லாந்து வழியாக கரை கடந்து மியான்மர் வழியாக செயலிழந்து தாய்லாந்து மியான்மர் வழியாகவோ அதற்கு தெற்குப்புறம் வழியாகவோ வங்கக்கடலுக்கு வந்து மியான்மருக்கு வடக்கே போகாமல் தாய்லாந்து வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நிகழ்வோடு இணைந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் தரையேற குளிர்ந்த வானிலையும் சாரல் மழைப்பொழிவையும் கொடுக்க போகிறது. ஆக இதுவரைக்கும் வெயில் வாட்டி வந்தது 10ஆம் தேதிக்கு அப்புறம் தலைகீழாக மாறப்போகிறது. கிழக்கு காற்று வரும்பொழுது குளிர் சாரல் காற்றும் சாரல் மழைப்பொழிவையும் 10ஆம் தேதியிலிருந்து தொடக்கம் 11, 12, 13, 14, 15 எல்லாம் வலுவான ஒரு சாரல் மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு பருவமழையாக பொழிய தொடங்கும். ஆனால் அது நிகழ்வு கரை கடக்காது. கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை தரையேற்றி அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்த்து குமரிக்கடல் வரை நின்றிருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கும் ஈர்த்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை வரை தென் மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் கிழக்கு வடகிழக்கு காற்றை அதாவது வடகிழக்கு பருவக்காற்றை நிகழ்வு வழிநடத்த உள்ளே நுழைந்து சாரல் மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவையும் ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவையும் கொடுக்கும். இது வரக்கூடிய நாட்களிலே அதாவது 15 தேதிக்கு மேலே அது ஒரு வலிமையான நிகழ்வாக தமிழ்நாட்டின் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த நிகழ்வு கரை கடக்காமல் கடல்லையே இருந்து கொண்டிருந்தால் அடுத்த நிகழ்வோடு இணைந்து தீவிர நிகழ்வாக அது தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும். வடகிழக்கு பருவமழை கிழக்கு காற்று மழை 10ஆம் தேதியிலிருந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே நிகழ்வாக மாறி வந்து நிகழ்வு வலுவடைந்து கடக்கலாம். அல்லது புதிதாக வரக்கூடிய அடுத்த நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள் ஒரு வலிமையான ஒரு புயலாக அதிக மழை தரக்கூடிய அமைப்பாகத்தான் காற்று அச்சம் வேண்டாம் வலிமையான ஒரு மழை தரக்கூடிய நிகழ்வாக தமிழ்நாட்டின் கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போகும். ஆகவே இந்த மாதம் 20லிருந்து 25ஆம் தேதி வரை உறுதியான நிகழ்வு மழை பொழிவு இருக்கு. அதற்கு முன் கிழக்கு காற்று மழை இடையில 15 தேதிக்கு மேல் 18ஆம் தேதிக்குள் நிகழ்வு கரை கடக்கலாம். சாதாரண நிகழ்வாக நல்ல மழைப்பொழிவை தரலாம். அல்லது அந்த நிகழ்வு அடுத்த நிகழ்வோடு இணைந்து வந்தால் தீவிர மழைப்பொழிவை வரக்கூடிய 22, 23, 24 தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு கடந்த பிறகு மாத இறுதியில் 26ஆம் தேதிக்கு பிறகு ஒன்று உருவாகி டிசம்பர் மாத 3ஆம் தேதிக்குள் வந்து கடக்கும். அதுவும் ஒரு வலிமையான நிகழ்வு தான். ஆகவே இந்த மாத 10ஆம் தேதிக்கு மேலுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்க மீண்டும் ஓய்ந்திருக்கக்கூடிய பருவமழை வெப்பச்சலன இடிமழை பொழிவாக காற்று சுழற்சி மழைப்பொழிவாக கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அது 10ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கிழக்கு காற்றாக மாறி மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி பிறகு நிகழ்வன் மழையாக மாறி பிறகு நிகழ்வே கரை கடக்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் இறுதி வரை ஜனவரி மாத 26ஆம் தேதி வரை ஜனவரி முதல் வாரம் மற்றும் 2வது வார நிகழ்வோட
இறுதிக்கட்ட தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். ஆக மழைப்பொழிவு இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று மழை 17-18 தேதியிலிருந்து நிகழ்வு கரை கடக்கலாம். 20ஆம் தேதிக்கு வரை உறுதியாக நிகழ்வு கரை கடக்கும். மாத இறுதியில் மேலும் ஒரு நிகழ்வு கரை கடக்கும். அது டிசம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரை கடக்கும். அடுத்தபடியாக டிசம்பரில் 3 நிகழ்வு இருக்கிறது, ஜனவரியில் 2 நிகழ்வு இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து நம்பிக்கை கொண்டிருந்து இன்றைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்ட, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மற்றும் தென்கடலோரம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்கிறது. நேற்றைக்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் பொழிந்த மழை இன்றைக்கும் வரக்கூடிய நாட்களில் பொழியும் என்ற நம்பிக்கை வந்திருக்கும். ஆகவே நல்ல மழை பொழிந்திருக்கிறது. பல இடங்களில் தொடர இருக்கிறது இந்த மழை. 10ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று என்பதையும் உணர்ந்து பிறகு பருவமழை தீவிரமடையும் என்பதை உணர்ந்திருந்து நம்பிக்கையுடன் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.